புதுச்சேரி அருகே சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டதில் அங்கு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகளும் அங்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர். வணக்கம். அங்குள்ள சூழல் என்ன? தற்பொழுது சுமார் எத்தனை குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுச்சேரியில் இன்று இரவு 7 மணி முதல் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி பணிமுனை அருகே சுமார் 25 அடி நீளம் 15 அடி உயர சுவர் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் சாலையோரத்தில் சிறு கடைகள் வைத்திருந்த வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் 3க்கும் மேற்பட்டோர் சுவரின் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் இது குறித்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் போலீசார்கள் உட்பட அனைவரும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன்படி தீயணைப்புத்துறை வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு இடிபாடுகளில் சிக்கி அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மீட்கப்பட்ட 2 பெண்கள் மருத்துவ சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 பெண்கள் மீட்கப்பட்ட நிலையில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர், பொதுப்பணித்துறை ஊழியர்கள், போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அக்பர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.